துவாரகா என்ற ஒரு பெண்ணொருவரை கொண்டு வந்து அவரை துவாரகா என்று சித்தரிப்பார்கள். சித்தரித்து போட்டு அவரை ஆதரியுங்கள் என்பார்கள். அவரால் எங்களுடைய தலைமை என்பார்கள். அடுத்த நாள் வருவார்கள், இவரை ஆதரிக்காதீர்கள், இவர் போலியானவர், நான் இன்னொருவரை காட்டுகிறேன், அவரை ஆதரியுங்கள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் அதற்கு நீங்களே தீர்வு வர வேண்டும் ஒரு பிரகடனம் கொண்டு வருவீர்கள். அதற்கு இமாலய பிரகடனம் என்று பெயரிடுகிறீர்கள். புலம்பெயர் தமிழர்களை ஆதாயம் என்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், சிங்கள பெருந்தேசியவாதம் பொருளாதார ரீதியில் எங்களுக்கு ஆதாயம் தான். எங்களுக்கு எங்களுடைய தீர்வு வரைவு தெரியாமல், எங்களுடைய பிரச்சனை அடிப்படை தெரியாமல் எங்களுக்கான பிரகடனத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் யார்? உங்களுக்குள்ளேயே நாடு கடந்த தமிழீழம் என்கிறீர்கள், சிடிசி என்கிறீர்கள், டிசிசி என்கிறீர்கள், யுஎஸ்டிபேக் என்கிறீர்கள், டிசிஎஃப் என்கிறீர்கள், பிடிஎஃப் என்கிறீர்கள். இன்று கஜேந்திரன் எம்பியாக இருக்கட்டும், சிவாஜி லிங்கமாக இருக்கட்டும், அவர்கள் கூட எங்கள் பிரஜைகள், தமிழ் இனத்தின் பிரஜைகள் கூட இன்று கனடாவுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. சர்வதேச போர் குற்ற விசாரணை, சர்வ இன வாக்கெடுப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, பௌத்த பயமாக்கல் மற்றும் காணி அதிகரிப்புக்கான விடிவு. நான் இந்த விவாதத்திற்கு பேசுவதற்கு கூட எந்தெந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சென்சர் பண்ணும் அளவுக்கு எனக்கு இன்று ஒடுக்குமுறை இருக்கின்றது. ஒரு பேச்சாளன் தனது கருத்துக்களை இந்த அவையிலே முன்வைக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் தங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த அரசியலை பின்பற்றுதல், இரண்டாவது தாயகத்தில் நிலவும் கட்சி அரசியல் முரண்பாடுகளுக்குள் மாட்டுப்படாமல் தமது பதவிகளை முன்னெடுத்தல். இரு அணிகளும் போராட இருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக இந்து கல்லூரி கொழும்பு அணியினுடைய தலைவராக இன்றைக்கு நம்ம பாரதிய யார் இருக்கிறார்? செவன் பாலசுப்ரமணியம் கிருஷ்ணன் அவர்கள். தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் தமிழ் வணக்கம். இன்றைய தலைப்பு எம் அவர்களின் புலம்பெயர் உறவுகளால் ஈழத்தமிழ் அரசியலுக்கு பெரிதும் விளைவது ஆதாயமே என்பதாகும். முதலாவதா, யார் இந்த புலம்பெயர் உறவுகள்? ஈழத்தினை அடியாக கொண்டு காலங்காலமாக போருக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் கல்வி தேவைகள் கருதியும் தமிழ் இனத்தினுடைய வாழ்தவிற்காகவும் தாயகம் பிரிந்து அந்நிய நாடுகளுக்கு சென்றால் எம் ஈழத்து மண்ணுடனான தொப்புள் கொடி அறுபடாத சொந்தங்கள் தாய்ப்பாலுடன் ஈழத்தமிழ் மரபினையும் ஒன்றென அருந்திய அவர்களுடைய சந்ததியினரும் புலம்பெயர் உறவுகள் என்கின்ற வரையறைக்குள்ளே வரப்போகின்றார். அடுத்ததாக ஈழத்தமிழ் அரசு இன்றைய தலைப்பினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பாகம். இன்று சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் போடுகின்ற கோழி சண்டைகளும் குருவி சண்டைகளும் ஈழத்தமிழ் அரசியல் அல்ல. 30 வருட கால போராட்டத்தில் எங்களுடைய வீர மறவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தது எதற்காக? தமிழ் தேசியத்திற்காக. அந்த தமிழ் தேசியமானது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை, தமிழ் சமூகத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் என அனைத்தையுமே சேர்த்து வளர்க்கிறது. இன்றைய அரசியல் சிந்தனையாளரான சாமுவல் பி ஹேய்ஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு அரசியலானது சிரமடைய வேண்டுமானால் அந்த சமூகத்தினுடைய உரிமைகள், கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் என அனைத்துமே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று. இதன் அடிப்படையில் நோக்குகின்ற பட்சத்தில் தமிழ் தேசியம் என்கின்ற எண்ண கருவானது ஒரு பரந்துபட்ட விசாலமான விருட்சம். அந்த விருட்சத்தினுடைய பகுதிகள் தான் தமிழ் மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், உரிமைகள், கலாச்சாரம் என அனைத்துமே உள்ளடங்க போகும். இன்றைய வாதத்தினுடைய சாராம்சம் என்னது? எங்களிடமிருந்து பிரிந்து சென்று எங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் சரிவர அறிந்த புலம்பெயர் உறவுகளினுடைய நடவடிக்கைகளும் செயற்பாடுகளும் தமிழ் தேசிய எண்ண கருவான ஈழத்தமிழ் அரசியலுக்கு லாபகரமானதாக அமைகின்றதா இல்லையா என்பது வாதிகள் என்ற தலைப்பிலே எங்களுடைய தலைப்பை 6 தளங்களில் ஆராய இருக்கிறோம். முதலாவதாக ஈழத்தமிழ் அரசியல் உயிர் புரண்டிருந்தார். சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள், புதிய தலைமுறையின் முற்போக்கான சிந்தனை, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், கல்வி தராதரத்தை உயர்த்தல், இறுதியாக இலக்கிய மற்றும் ஆவணப்படுத்தல்களில் உறவுகளினுடைய பங்களிப்பு. அவையோடு 2009ஆம் ஆண்டு கடும் போரானது நிறைவடைந்ததன் பின்பு இலங்கையில் தமிழ் சமூகமானது ஒரு முக்கியமான வகிபாகத்தை வகித்துக் கொண்டு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் வீடோ, வீட்டில் இருக்கும் வினையோ, வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய சைக்கிளோ, சைக்கிளில் இருக்கக்கூடிய மணியோ, அந்த அவர்களுடைய
மதியோ அல்ல, புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ருவாண்டா என்கின்ற நாடு இலங்கையை போன்றே துட்சி இன முஸ்லிம் மக்களை அவர்கள் அடக்கி ஒடுக்கினார்கள். இனப்படுகொலை நடைபெற்றது. ஆனால் இன்று அந்த முஸ்லிம் மக்கள் இருப்பதற்கான தடையுமே அந்த நாட்டில் இல்லை. ஆனால் இலங்கையில் தமிழ் சமூகமானது இன்று வரை நிலைத்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் புலம்பெயர் உறவுகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக கனடாவில் 2006ஆம் ஆண்டு தமிழ் இன மக்களை தீவிரவாதிகள் என முத்திரை குத்தியது. ஆனால் அதே கனடாவானது அந்த கனடிய பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுக்கு இலங்கையில் இனப்படுகொலை நடந்திருக்கின்றது, அந்த இனப்படுகொலைக்கான தீர்வினை முன்னெடுத்து நடாத்த வேண்டும் என்று கூறுகின்றது என்றால் புலம்பெயர் உறவுகள் சர்வதேச அரசியலுக்கு விதித்த அழுத்தங்கள். இங்கு நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் உரிமை என்று அதை மாத்திரம் போராடி கொண்டிருக்கின்றோம். உரிமை என்பது ஒரு கனியை போன்றது. அந்த கனியானது வளர வேண்டுமானால் சூரிய ஒளி தேவைப்படுகின்றது, நீர் தேவைப்படுகின்றது, இவை அத்தனைக்கும் மேலாக வளமான மண் தேவைப்படுகின்றது. அதுதான் அந்த உரிமையை அடைவதற்கான இலக்கிற்கு அடிப்படையாக அமைந்து கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம், உரிமைகள் என்பது அத்திவாரமாக அமைகின்றன. ஆக அடுத்ததாக சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் இன்று எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். ஜெனீவாவில் மனித உரிமைகள் கூட்டத்தொடரானது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கனடிய தமிழர் காங்கிரஸ் ஆனது இனப்படுகொலை வாரம் என்பதை அறிமுகப்படுத்தியது. அவ்வாறு அறிமுகப்படுத்திய காரணமாக ஜெனீவாவுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடரே அது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது என்றால் இன்று சர்வதேச ரீதியிலே எங்கள் தாய்மார்களுடைய அழுகுரல்களையும் நீதி குரல்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். இது மிகவும் ஈழத்தமிழ் அரசியலுக்கு ஆதாயமான ஒரு விடயமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பெயர் உறவுகள் என்பது இலங்கையிலேயே அரசியலமைப்பையோ சட்டத்தையோ மாற்றுவதற்கு வல்லமை படைத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய அதிகபட்ச உரிமையாக, அதிகாரமாக சர்வதேச ரீதியிலான அழுத்தங்களை பிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இலங்கை தமிழ் மக்களுக்குரிய தீர்வினை வழங்குவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் வழங்கப்படுகின்ற GSP+ வரிச்சலுகை என்பது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது இன்று முடக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய பிரித்தானிய உலக தமிழர் பேரவை என்பது. அது என்ன செய்தது? இலங்கையில் காணி விடுவிப்புகளையும் பயங்கரவாத தடை சட்டங்களையும் ரத்து செய்யும் பொழுது எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகையானது வழங்கப்படுகின்ற மட்டுப்பாடுகளை இலங்கைக்கு விடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த சர்வதேச அழுத்தங்கள் என்பது தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது. இறுதியாக புதிய தலைமுறையினுடைய சிந்தனையை முற்போக்கான சிந்தனை எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு அபிவிருத்தியான நிலைத்து இருக்க வேண்டுமானால் அந்த அபிவிருத்தி தொடர்ச்சியாக அந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டும். இன்று வேர்ல்ட் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு அமைப்பினை செல்வம் அறியதாஸ் என்கின்ற இளைஞனான ஆரம்பித்து கனடா, கென்யா, பிரித்தானியா என அனைத்து நாடுகளிலும் 100க்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகளை அமைத்து அதனூடாக தமிழ் ஈழ வரலாற்றினை கற்பித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இன்று புதிய தலைமுறைக்கு எங்களுடைய தமிழீழ உணர்வுகளானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மூலமாகவும் எங்களுக்கு ஆதாயம் இருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வாங்கி விடைபெறுகின்றனர். பிரதிவாதிகள் அணிகளின் சார்பாக இன்றைய வாரத்தினை ஆரம்பித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணி தலைவர் செல்வன் குமராஜா விஜயாஸ் அவர்கள். ஓம் நம சிவாய. அவ்வளவுதான் சொன்னோம் வெடுக்கினாரி மலையில், அவ்வளவுதான் சொன்னோம் நாங்கள் வெடுக்கினாரி மலையில் சிறையில் போட்டார்கள் சிங்களத்துடன் சீண்டாதே என்று. ஆனால் இந்த ஒடுக்குமுறையில் இருந்து கொண்டும் எதிர்த்தரப்பு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு ஆதாயம் என்று. இது எங்களுக்கு வலி, இது எங்களுக்கு வலி. ஆனால் நீங்கள் கூறுகின்ற அந்த ஆதாயமான புலம்பெயர் உறவுகளுக்கு இது வெறுமனே செய்தி. அவைக்கு என் வணக்கம். அந்த வகையில் இன்றைய விவாதத்தின் தலைப்பு எம்மவர்களின் புலம்பெயர் உறவுகளால் ஈழத்தமிழ் அரசியலுக்கு பெரிதும் விளைவது ஆதாயமே இல்லை. அந்த வகையிலே நீங்கள் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும், ஈழத்தமிழ் அரசியலாக இருக்கட்டும், அதற்கான வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியலின் அடிப்படை என்று விட்டு நீங்கள் 3 விடயத்தை கட்டி எழுப்பியிருந்தீர்கள். அது எங்கள் தரப்பில் இருந்து மறுக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது 5 கோள்களினால் உருவாக்கப்பட்டதாகும். மக்கள், பொருளாதாரம், பண்பாடு, நிலம், இனம் என்ற 5 அம்சங்களின் ஊடாக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய தமிழ் தேசியமாக இருக்கின்றது. அதனையும் தாண்டி நீங்கள் தமிழ் தேசியம் என்பது வெறுமனே 3 கோட்டுக்குள் அடக்கிவிட்டு போவதற்கு அது ஒரு சிறுவில்லை விளையாட்டு அல்ல. எத்தனையோ போராட்டங்கள்
களத்தில் இருந்து நான் சொல்கின்றேன், கேளுங்கள். சர்வதேச போர்க்குற்ற விசாரணை, சர்வஜன வாக்கெடுப்பு, காணாமலாக்கப்பட்டோருக்கான தீர்வு, பௌத்த பயமாக்கல் மற்றும் காணி அதிகரிப்புக்கான விடிவு, பொறுப்பு கூறல் மற்றும் தமிழர்களுக்கான ஒருமித்த குரலை உருவாக்கல், நிலையான நிதி கட்டமைப்பு, அரசியல் கைதிகளுக்கான விடுதலை, சுயநிர்ணய உரிமை, சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை துரிதப்படுத்தல், இவை எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலின் இலக்குகளாக இருக்கின்றன. இவை அனைத்தும் எப்பொழுது ஒரு கோட்டிலே நின்று அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறுகிறதோ அப்போது நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். உங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு ஆதாயம் என்று என்ற விடயத்தில் எதிர்த்தரப்பு ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் வந்து கும்பாபிஷ அறிக்கைகள் அவர்கள் செய்த உதவிகளை சொல்லிவிட்டு போனீர்கள். அவையெல்லாம் இங்கே ஆதாயம் இல்லை. நீங்கள் சொல்கின்றவை நிவாரணங்களும் உதவிகளும் தான். ஆதாயம் என்பது நிகர லாபம், அதாவது அந்த வரவு என்பது செலவை தாண்டிய நிகர லாபம் தான் இங்கே ஆதாயம். அந்த ஆதாயமானது எப்பொழுதும் எதிர்கால நிலைத்திருப்புக்காகவும் எதிர்கால நிலையை பேணுவதாக இருக்கின்ற பட்சத்திலே தான் அது ஆதாயமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரே ஒரு விடயம் தான். 2009க்கு பின்னர் சிங்கள பெருந்தேசியவாதமும் சிங்கள மக்களும் ஏன் எங்களுடைய சர்வதேசமும் நம்பிக்கொண்டிருந்தது எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுடைய ஒரு கால தேசிய தலைமைகள் சொன்னதற்காக எங்களுடைய மக்கள் தாயகத்தில் இருந்து நம்பினார்கள். எங்களுடைய அரசியல் போராட்டம் என்கின்ற இந்த அஞ்சல் ஓட்டத்தின் அஞ்சல் கோல் அங்கே புலம்பெயர் உறவுகளுக்கு கையளிக்கப்பட்டதாக நம்பினார்கள். சகோதரர்களே, இவ்வளவு போர் வெட்டி ஆண்ட நாங்கள் எங்களுடைய அஞ்சல் கோள்களை வெறுமனவே கையளித்து விட்டு செல்லவில்லை. புலம்பெயர் உறவுகளுக்கு அந்த பொறுப்புகளுடன் எங்களுடைய அஞ்சல் கோலை கடத்தி விட்டு சென்றோம். அந்த பொறுப்புகள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதையும் நானே சொல்கின்றேன், அவையினரை கேட்டுக்கொள்ளுங்கள். தங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த அரசியலை பின்பற்றுதல். இரண்டாவது, தாயகத்தில் நிலவும் கட்சி அரசியல் முரண்பாடுகளுக்குள் மாட்டுப்படாமல் தமது பதவிகளை முன்னெடுத்தல். தமிழ் மக்களுக்கு என ஒரு வெளிநாட்டு கொள்கையையும் அதனை நடைமுறையில் செயற்படுத்துவதற்குமான ராஜதந்திர லொபியை உருவாக்குதல். தமிழர்களுடைய தனித்துவமான கல்வியை மேம்படுத்துவதற்கான சர்வதேச பொறிமுறையை உருவாக்குதல். ஐந்தாவது, தமிழர்களுக்கான நிலைபெறான பொருளாதார கட்டமைப்பினை நிறுவுதல் என்று நாங்கள் அவர்களுக்கு பொறுப்புகளுடன் எங்கள் அஞ்சல் கோள்களை கடத்திவிட்டு சென்றோம். ஆனால் நீங்கள் அந்த பொறுப்புகளுடன் எங்கள் அஞ்சல் ஓட்டத்தில் ஓடவில்லை என்பதற்காக எனது மாமனாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, அவன் செய்தது பிழை என்பதற்காக இந்த அவையிலே வந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் எங்களுடைய தரப்புகள் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்கள் செய்த பிழையையும் ஆதாயம் இல்லை என்று கூறுகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது 3 வியூகங்களில் கட்டமைக்கப்படுகின்றது. முதலாவது வியூகம், தமிழ் தேசிய அரசியலின் இலக்குகளும் அதனை நிறைவேற்ற முடியாமைக்கான புலம்பெயர் உறவுகளின் இயலாமை. இரண்டாவது, புலத்தில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான கோட்பாடு சார் சிறுவேற்றுமை. மூன்றாவது, காலதாமதத்தின் விளைவால் புலம்பெயர் உறவுகளின் சிந்தனை சார் மாற்றம் என்கின்ற 3 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதம் கட்டமைக்கப்பட இருக்கின்றது. ஒரே ஒரு விடயம், எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் சர்வதேச ரீதியில் எங்களுக்கான நீதிகளை பெற்றுத் தருவார்கள் என்பதை எதிர்த்தரப்பிலிருந்து நீங்கள் கூறிவிட்டு செய்தீர்கள். எப்பொழுது நாங்கள் ஒருங்கிணைந்து ஒற்றையாட்சியிலே ஒன்றாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய தீர்வுகள் கிடைக்கப்பெறும். நான் ஒற்றையாட்சி என்று சொன்னது எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தனித்து அனைவரும் சேர்ந்து கூட்டாக நிற்க வேண்டும் என்று. ஆனால் உங்களுக்குள்ளேயே நாடு கடந்த தமிழீழம் என்கிறீர்கள், சிடிசி என்கிறீர்கள், டிசிசி என்கிறீர்கள், யுஎஸ்டிபேக் என்கிறீர்கள், டிசிஎஃப் என்கிறீர்கள், பிடிஎஃப் என்கிறீர்கள். இல்லை, எனக்கு விளங்கவில்லை. நீங்கள் இவ்வளவு பிரிவுகளாக இருந்து கொண்டு ஒரு பிரிவு செய்வது இன்னொரு பிரிவுக்கு பிடிக்காது, ஒரு பிரிவு செய்வது இன்னொரு பிரிவுக்கு தெரியாது. இவர்கள் இருவரும் என்ன செய்கின்றார்கள் என்று எங்களுக்கே தெரியாது. இது ஆரம்பிக்கும் ஐயா அவர்களுக்கு எழுந்த கேள்வி மட்டுமல்ல, எனக்கு எழுந்த கேள்வி மட்டுமல்ல, அந்த தமிழ் அவைக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் அதற்கு நீங்களே தீர்வு வர வேண்டும் ஒரு பிரகடனம் கொண்டு வருகிறீர்கள். அதற்கு இமாலய பிரகடனம் என்று பெயரிடுகிறீர்கள். வந்து நல்லூரிலே கதைக்கிறீர்கள். ஆரம்பிக்கும் ஐயா கேட்டது போலதான் நான் கேட்கின்றேன். எங்களுக்கு எங்களுடைய தீர்வு வரைவு தெரியாமல், எங்களுடைய பிரச்சனை அடிப்படை தெரியாமல் எங்களுக்கான பிரகடனத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் யார்? ஒரு விடயத்தோடு அவையை முடித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், முட்டை உள்ளே இருந்து உடைக்கப்பட்டால் அது ஜனனம், வெளியே இருந்து உடைக்கப்பட்டால் அது மரணம். நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கனவுகளையும் எங்களுடைய அபிலாசைகளையும் எங்களுடைய இலக்குகளையும் போட்டி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற நீங்களே அந்த முட்டையை வெளியே இருந்து உடைச்சு அந்த குஞ்சுகளுக்கும் அந்த முட்டையையும்
ஒரு பாலடைந்த நிலைக்கு தள்ளுகிறீர்கள் என்று கூறி அவையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகளாக. நிபந்தனைகள் மதிப்புமிக்கவர்களே, இங்கு ஒரு விடயத்தினை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவர்கள் அடுக்கடுக்காக இன்று தமிழ் தேசியத்தின் இலக்குகள் என்று ஒன்றை பட்டியலிட்டு கூறியிருந்தார்கள். அரசியல் யாப்பை எடுத்துக்கூடும். அரசியல் யாப்பின் அடிப்படையில் அவையனைத்தும் உரிமைகள் சார்ந்த வட்டத்திற்குள் முடக்கப்படுவது ஈழத்தமிழ் அரசியல் அல்ல. இன்று ஈழத்தமிழ் அரசியல் என்பது ஒரு விசாலமான விருட்சம். அது ஒரு மாபெரும் எண்ணக்கல். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோளுயரும். அந்த கோளுயரும் போது கோனுயர்வான். அடிப்படையில் இந்த கோணானது ஈழத்தமிழ் அரசியலாக காணப்படும் பட்சத்தில் அது அனைத்தும் வளர வேண்டும் என்றால் இன்று அடிப்படையில் ஒவ்வொரு ஊருமே வளர வேண்டும். அந்த ஒவ்வொரு ஊருக்கும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தமிழர்கள். அது இன்று ஆதாயமாக அமையப் போகின்றது. அதுதான் எங்கள் வாதம். எடுத்து பார்க்க வேண்டும் ஐயா. ஈழத்தமிழர்களுடைய கல்வி நிலையை போர் முடிந்த பிற்பாடு வெறுமனே 687 தொழிற்பட நிலையில் உள்ள பாடசாலைகளே காணப்பட்டன. அதிலும் ஆசிரியர்கள் இல்லாமல் பல பாடசாலைகள் பிரிச்சோடி போய் காணப்பட்டன. கணவர்களை இழந்தகம் சகோதரிமார்களின் பிள்ளைகள் கல்வி கற்க இயலாமல் கிளப்பை ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அரசாங்க பல்கலைக்கழகத்தின் அனுமதி வீதம் வெறுமனே 16.1 காணப்பட்டது. ஆனால் இன்று எடுத்து பார்க்க வேண்டும், அதே வீதாசாரம் 22.58 அதிகரித்து இருக்கின்றது. இன்றைய வடக்கு மாகாணத்தில் தொழிற்படும் ரீதியிலே இருக்கும் பாடசாலைகள் 1098 இருக்கின்றது. இவ்வாறு உயர்ந்திருக்கின்றது என்றால் அதற்கு பெரும் பங்காற்றி இருப்பது இந்த புலம்பெயர் தமிழர்கள் என்ற யதார்த்தத்தினை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எடுத்து பாருங்கள், ஜெர்மனியில் இருக்கும் புலம்பெயர் அமைப்புகள் வவுனியாவில் ஆசிகுளம், சிதம்பரபுரம் போன்ற பல இடங்களில் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு கல்வி உபகரணங்களையும் கல்வி நிதியுதவிகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். நோவா என்ற புலம்பெயர் அமைப்பானது மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போன்ற மாகாணங்களில் பின்தங்கிய இடத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு அனைத்து கல்வி வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தது. இன்றைய மாறி வரும் யுகத்தில் தொழில்நுட்ப அறிவினை புகட்டுவதற்காக யாழ் ஐடி லப் என்பது உருவாக்கப்பட்டது. இவ்வாறு அனைத்து இளைஞர்களுக்குமான கல்வி ஒரு சிறந்த அரசியலின் அடிப்படை என்று மலாலா யூசுப்சாய் நோபல் பரிசு பெற்ற அவர் கூறுகின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய புலம்பெயர் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கால அரசியல் தூண்களாக இருக்கும் இளைஞர்களுக்கு கல்வி போதிக்கின்றார்கள். அது இன்று எதிர்காலத்தில் வரும் ஈழத்தமிழ் அரசியலுக்கு ஆதாயமாக அமையப் போகின்றது என்பதனை இந்த அவை புரிந்து கொள்ளுதல். அடுத்து எடுத்து பாருங்கள், பொருளாதாரம். இன்று திடமான பொருளாதாரமே ஒரு சிறந்த அரசியலுக்கும் அமைதிக்குமான வித்து என்று நோபல் பரிசு பெற்ற பொருளியலாளர் போல் சாமுவல்சன் கூறுகின்றார். அந்த பொருளாதாரமானது போர் முடிந்ததன் பிற்பாடு 2009 எவ்வாறு காணப்பட்டது என்று எடுத்து பாருங்கள். மக்கள் புனர்வாழ் அளிக்கப்பட்டோர் என்று ஊனமுற்ற எங்கள் உறவுகளுக்கு முத்திரை குத்தி விட்டார்கள். அதே நேரம் போர் நடந்து கொண்டிருக்கும் நேரையில் நாங்கள் வடக்கு கிழக்கு தனி நாடாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதில் இருக்கின்ற முப்படையின் நிர்வாகம், வங்கி, வரி, பலவள பாதுகாப்பு என்று ஒரு நாட்டில் இருக்க வேண்டிய அனைத்தும் காணப்பட்டுக் கொண்டிருந்தது. நாம் எங்கள் உயிராக நேசித்த தமிழ் தேசியத்தையும் செய்து கொண்டிருக்க போராட்ட நிதியுதவிகளையும் வழங்கியது யார்? இந்த புலம்பெயர் தமிழர்கள். ஏன் இன்றும் எடுத்து பார்க்க வேண்டும், போர் முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் சுயதேவை பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக விவசாயத்திற்காக மட்டக்கிளப்பு, திரைமலை போன்ற இடங்களில் ராஷ்டிரிய ரயில் திட்டத்தினூடாக கனேடிய தமிழ் சங்கமானது பண்ணை விவசாய வளர்ப்புகளை செய்து வந்தது. அது மிகப்பெரிய ஆதாயம். அம்பாறை, மன்னார், கிளிநொச்சி போன்ற இடங்களில் விவசாயிகளுக்கு கடனுதவிகளை வழங்கி இருக்கின்றது, வட்டி இல்லாமல். இன்று கைத்தொழிலை எடுத்து பாருங்கள், யாழ் நகரிலே தும்பு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை என்று அனைத்திற்கும் உபகரணங்கள் வழங்கி இருக்கின்றார்கள், முதலீட்டினை செய்திருக்கின்றார்கள். அது இன்று அரசியல் வீதியிலே எங்களுக்கு இருக்கும் ஆதாயம். ஒரு உறுதியான உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட நாடானது பலமான பொருளாதாரத்தை கொண்டு இருக்கும் என்று ஜெஃப்ரி சக்ஸ் கூறுகின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்று உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் எங்களுக்கு உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தமிழர்கள். 10 மில்லியன் மதிப்புள்ள
மருத்துவ உபகரணங்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கும் தன்னிறைவு பொருளாதார அபிவிருத்திக்கும் அரசியலின் அடிப்படையினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். பொருளாதாரத்திலும் மக்களுக்கான வசதிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது இன்று ஆதாயமாக அமைகின்றது. இன்று கல்விக்கும் பொருளாதாரத்திற்கும் இவ்வாறு பட்டியலிடும் வகையில் உதவிகளை செய்திருக்கின்றார்களே, இது ஆதாயம் இல்லாத உதவி இல்லாவிட்டால் வேறு என்ன பெயர் அளிக்கப் போகின்றது இந்த உதவிக்கு? இந்த உதவிதான் ஐயா உண்மையான ஆதாயமான உதவி. இன்று அரசியலுக்கு இது பல்வேறு கோணங்களில் ஆதாயமாக இருக்கின்றது. அடுத்து ஒரு கேள்வி இருக்கின்றது ஐயா. இன்று ஈழத்தமிழ் அரசியலில் புலம்பெயர் தமிழர்கள் இல்லாத ஒரு வடக்கு கிழக்கை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறது. அந்த நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு தோணுகிறது போன்று அது தோணினால் இந்த அவையிலே அதை தயவு செய்து ஒப்புவீங்கள். இன்று இந்த மோசமான பொருளாதார சூழ்நிலையிலே வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் போன்ற பல புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறி தப்பியோடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு புலம்பெயர் உறவுகள் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? அவையோர்களே, உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இதற்கு பதில் இல்லையெனில் ஆதாயம் உண்டு. நன்றி. யாழ்ப்பாணம் இது கல்லூரியுடைய இரண்டாம் நிலை பேச்சாளர் ரவீந்திரன் ரேஷன். வீட்டுக்கு ஒருவர் என்று போராட அனுப்பிய காலம் போய் வீட்டுக்கு ஒருவரை வெளிநாடு அனுப்பினோம். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒன்றாக கிடந்த கட்சி 9ஆக போயிடுச்சு. இன்றைய நிலையில் அவைக்கு வணக்கம். எதிரணியின் இரண்டாம் விவாதி நன்றாக கும்பாபிஷேக பிரச்சனையை அடுக்கி சென்றார். அவர் எங்களுக்கு வந்த நிவாரணங்களையும் சலுகைகளையும் எவ்வாறு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பேச்சிலே சொல்லுவார். நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு என்ன தரவில்லை, சம்பளத்தை தருகின்றோம், உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தருகின்றோம் என்று பட்டியலிட்டார். பேக்கை தருகின்றோம், கல்விக்கான தேவையை நிறைவு செய்கின்றோம், உங்களுடைய மாணவர்களுடைய கல்வி தேவைக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தியை செய்கின்றோம், பாடசாலைக்கு கட்டணம் கட்டிக்கின்றோம். தானங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் புலம்பெயர் தமிழர்களை ஆதாயம் என்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், சிங்கள பெருந்தேசியவாதம் பொருளாதார ரீதியில் எங்களுக்கு ஆதாயம் தான். இதுதான் உங்களுடைய கதை. நான் கூறுவது என்னவென்றால், கனடா எங்களுக்கு விதித்த போர்க்குற்றம் என்றதை கூறினீர்கள். ஆனால் அவர்களில் விதித்த போர்க்குற்றம் இன்று வெறுமனையே சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கு மட்டுமல்ல. இன்று கஜேந்திரன் எம்பியாக இருக்கட்டும், சிவாஜி லிங்கமாக இருக்கட்டும், அவர்கள் கூட எங்கள் பிரஜைகள், தமிழ் இனத்தின் பிரஜைகள் கூட இன்று கனடாவுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களும் போர்க்குற்றம் என்ற ரீதியிலே அவர்களும் ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கனடாண்ட ஒரு நாட்டின் செயற்பாடுகள் அனைத்தும் சுயநல, சுய அரசியல். இது தமிழ் தினத்தை, தமிழரை, தமிழரசியலை சுட்டுமாத்து விடுகின்ற வேலை. நான் கூறுகின்றேன், உங்களுக்கு பட்டியல்படுத்துகின்றேன். புலம்பெயர் தமிழர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியல்படுத்துகின்றேன். இதுவரை காலமும் புலம்பெயர் தமிழர் ஒரு தேசிய நிர்மாண பொது நிதியம் ஒன்றை அமைக்க முடியவில்லை. உத்தியோகபூர்வமாக சர்வதேசத்தில் இனப்படுகொலை என்பதை நிரூபிக்க முடியவில்லை. சர்வதேச தீர்வு ஒன்றை பெற்றுத்தருகிறோம் என்கிறார்கள். அதை ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கவும் பக்கெட்டு நிற்கின்றார்கள். சட்டபூர்வமாக இடையூடாக களம் ஒன்றை அமைக்கவில்லை. பொது ஆவண காப்பகம் அமைக்கவில்லை. ஆனால் மண்டதீவிலே கோயில் அமைப்பார்கள். பொது வங்கி அமைக்கவில்லை, பொது ஊடகம் அமைக்கவில்லை. காசாவிலே அல் ஜசீரா என்ற ஒரு ஊடகம் அந்த நாட்டு இனப்பிரச்சனையை வெளியிடத்தில் செய்கின்றது. எங்களுடைய நாட்டிலே துவாரகா என்ற ஒரு பெண்ணொருவரை கொண்டு வந்து அவரை துவாரகா என்று சித்தரிப்பார்கள். சித்தரித்து போட்டு அவரை ஆதரியுங்கள் என்பார்கள். அவரால் எங்களுடைய தலைமை என்பார்கள். அடுத்த நாள் வருவார்கள், இவரை ஆதரிக்காதீர்கள், இவர் போலியானவர், நான் இன்னொருவரை காட்டுகிறேன், அவரை ஆதரியுங்கள் என்பார். இப்படி உங்கள் ஒவ்வொரு பேரவைகளும் உங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு பிளவுகளும் எம்மை எவ்வாறு சித்தரித்து காட்டுகின்றன என்பதை கூறுகின்றீர்கள். என்னொருபடியாக கூறினார், எங்கள் தமிழ் 2009ஆம் ஆண்டிலே நாங்கள் படையெடுத்து போராடினோம் என்றெல்லாம் கூறினார்கள். அதற்கான நிதி எல்லாம் எங்களிடம் இருந்தது என்கிறார்கள். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன்.
25% நிதி எங்கள் புலத்தில் இருந்தது. அதை திருடிய சிங்கள இராணுவத்தையும் மஹிந்த ராஜபக்சவையும் துரோகி என்றீர்கள், கள்ளன் என்றீர்கள். இன்னொன்றை கூறுகின்றேன், 75% முதலீடுகள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தது. அப்போது புலம்பெயர் தேசத்தில் இருந்த நிதிகள் எங்கள் தேச நிர்மாணத்துக்குரிய நிதிகள், பொது நிதிகள், சுயநிதிகளாக மாற்றப்பட்டது. உங்களை நான் என்ன அழைப்பது? துரோகி என்பதா அல்லது என் உறவு என்பதால் உங்களை மன்னித்து விட்டு போ என்பதா? அந்த நிதியின் ஒரு பங்கை தான் நீங்கள் செலவிடுகின்றீர்கள். அந்த செலவை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு பணமும் எனக்கு என்ன எவ்வாறு அடைகின்றது என்றால் அதிலும் சிக்கல் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்றீர்கள் செந்திலின் வாழைப்பண கணக்கு தான். அவர்கள் கூறுவார்கள் ஒரு அமைப்பின் மூலம் உங்களுக்கு நிதியை கொண்டு வந்து தருவார்கள், இன்னொரு அமைப்பின் மூலம் அதே ஆளுக்கு நிதியை கொண்டு வந்து தருவார்கள். குறிப்போடு சொல்வார்கள் ஒரு பேப்பரில் வரும் இருவரும் நிதி கொடுத்தார்கள், இதனால் எங்களுக்கு லாபம் ஆதாயம், அவர்களை கடவுளென கூறுவோம். அவ்வளவுதான் இங்கு நடக்கின்றது. அடுத்த ஒரு இதை கூறுகின்றேன், எங்கள் இனப்படுகொலையை மேற்கொண்ட மஹிந்த ராஜபக்ச அரசு எங்கள் இனப்படுகொலைக்கு மூல காரணமாக பிக்குகள் இவர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து எழுதுகிறார்களாம் பிரகடனம், இமாலய பிரகடனம். அதன் மூலம் அவர்கள் கூற வருவது என்னவென்றால் எங்கள் 30 வருட அரசியலின் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் இழப்போம், இன நல்லிணக்கத்தை பேணுவோம், மத நல்லிணக்கத்தை பேணுவோம், எங்கள் வடுக்குநாரி மலையை இடித்துவிட்டு சிங்கள புத்த விகாரையை கட்டுவோம், பிரச்சனை இல்லை. மற்றது ஈழத்தமிழர் என்ற அடையாளத்தை நிறுத்திவிட்டு இலங்கை தமிழராக ஒன்றிணைந்து சிங்கள பெருந்தேசியவாதத்தை ஏற்று பொறுப்படைக்குள் வருவோம். அதுதான் இன்றைய அரசியலும், அதுதான் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்ற இமாலய பிறகு. அடுத்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன், எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால் இன்று அவர்கள் எம்மை புலம்பெயர் தேசத்திற்கு எடுத்துச் சென்றார். ஒன்றை கூறுகின்றேன், இன்று நமது தேசத்திலே மாணவர்களை எடுத்துக்கொண்டால் தரமையிலே சொல்வார்கள் ஜனாதிபதியாக வேண்டும், ஓடவனிலே சொல்வார்கள் நல்ல உயிரியல் படித்து நல்ல டாக்டராகி இந்த நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பார்கள். பல்கலைக்கழகம் படிப்பார்கள், புலம்பெயர்ந்து போக வேண்டும், இந்த நாடு எனக்கு தேவையில்லை, தமிழிடம் தேவையில்லை, நீ கொண்டே குப்பையில் போடு, எனக்கு அண்டையன் ராமநாதனுக்கு தான் நான் அதிகூடிய வாக்களை போடுவேன் ஏனென்றால் அவர் தான் சிங்கள பெருந்தேசியவாதத்திலிருந்து எனக்கான அபிவிருத்திகளை தருகின்றார். இதுதான் போன தேர்தலில் இலங்கையில் ஜாழ் மாவட்டத்தில் நடந்தது. இன்று கூட ஒரு சட்டத்திறனியால் தன்னுடைய நிலையில் இந்த நாட்டிலிருந்து ஒரு இனப்படுகொலையை உறுதிப்படுத்த நீதிபதிகள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை எவ்வளவு கேள்விக்குரிய நிலை. ரெண்டு வெடுக்குநாரி வரையிலே நாங்கள் படுகின்ற துயரத்தை வெளிக்கொண்டு செல்ல முடியவில்லை. வெளிக்கொண்டு சென்றால் இங்கு நாங்கள் கைது செய்யப்படுகின்ற நிலைமை. இந்த நிலைமைகளிலே நீங்கள் கூறுகின்றீர்கள் எங்கள் புலம்பெயர் தமிழர்களால் எங்களுக்கு ஆதாயம், வெறுமனே ஆதாயம் என்னவென்றால் கோழிக்கூடுகள் வைக்கின்ற கோழி குஞ்சுகளும் தான் எங்களுக்கு கிடைக்கின்றன, அவ்வளவும் தான் அடிப்படை விதி. நன்றி, வணக்கம். சபைக்கு வந்தவர்கள், மதிப்புமிக்கவர்களே, அவ்வாறே எட்டி பார்த்தீர்கள் என்றால் அங்கு திறன் என்ற திட்டத்திற்கு அமைவாக ஒரு மைதானத்தை கட்டி அதை இந்த மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கி சுமார் 28 மில்லியன் ரூபாய் UK பழைய மாணவர் சங்கத்தினரால் செலவழிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு மைதானத்தை கட்டி கொடுத்து விளையாடுங்கள் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கு லாபமான நன்மைதானே? சந்தேகம் இருக்கின்றதா? ஆக அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை என்னவென்றால் மதிப்புமிக்கவர்களே, இவர்கள் வரும் உதவிகளை எல்லாம் சுபபோகமாக அனுபவித்துவிட்டு இவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்கள் அடிப்படையில் நடக்கும் பிரச்சனை தான். ஆரம்பத்திலிருந்து வருவோமே, இன்று இவர்களுக்குரிய பிரச்சனை என்னவென்றால் சர்வதேச தமிழர்கள் இங்கிருந்து சென்றார்கள், நாங்கள் அவர்கள் அனுப்பி வைத்தோம், எங்கள் உரிமைகளை பெற்று வாருங்கள் என்று. உரிமைகளை சர்வதேச நாடுகள் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை, பெற்று கொண்டு வருவதற்கு. அவர்கள் செய்ய ஆராயங்களை கூறுகிறேன் கேளுங்கள். முதலாவதாக 2009 போர் முடிந்தது, உங்களை எந்த ஒரு பெரும்பான்மை அரசாங்கமும் கவனிப்பாருக்கு கிடந்தீர்கள், சிதைந்து போய் கிடந்தீர்கள். அடுத்த 15 வருட காலம் கழித்தும் இன்றும் ஈழத்திருநாட்டில் தமிழனாக வாழும் நிலைமை உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்கள் புலம்பெயர்ந்தவர்கள்.
அடுத்தபடியாக பாருங்கள் ஐயா, இன்று இன்னொரு தடவை உங்களை பெரும்பான்மையானது ஒடுக்குமுறைகளின் போது ஒடுக்குவதற்கோ பிரச்சனைகளின் போது ஒடுக்குவதற்கோ சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வரும் என்ற பயமானது இன்றைய பெரும்பான்மையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பாருங்கள் ஐயா, உங்களுக்கு ஒன்றும் சர்வதேச ரீதியில் உங்களை சிறந்தவர்களாக சித்தரித்து வைக்கவில்லை. 2006ஆம் ஆண்டில் கனடாவை பற்றி கூறினோம். ஐரோப்பிய ஒன்றியமானது தமிழர்களை தீவிரவாதிகளை சித்தரித்து வைத்தது. ஆனால் இது அதே ஐரோப்பிய ஒன்றியம் இன்று உங்களின் இனப்படுகொலைக்காகவும் உங்களின் காணி வெடிப்புக்காகவும் சிங்கள அரசிற்கு வழங்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகை ஒடுக்குகிறது என்றால் அதற்கு காரணம் புலம்பெயர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற அண்ணனும் அக்காவும் தான், வேறு யாரும் இல்லை. அடுத்தபடியாக பாருங்கள் ஐயா, இதில் இருக்கும் பிரச்சனை கல்வியை இவர்கள் கவனிக்காமலே விட்டுவிட்டார்கள். ஆக கல்விக்கு இவ்வளவு செய்தார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் இன்னும் உரிமையை பற்றி கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய பாரதியாராக கொண்டார் பாருங்கள், ஆலயம் நாட்டுவதை விட அன்னசத்திரம் நாட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தனர் என்று கூறினான் பாருங்கள். அவ்வாறு இங்கு ஆன்மீகமும் கலாச்சாரமும் புகழ் பூத்த இந்த யாழ் மண்ணிலே நல்லூரான் முன்னிலையிலே எழுத்தறிவித்த தெய்வங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க இவர்கள் சொல்வதை நம்பிக்கொண்டுதான் உங்கள் அரசியல் பன்மடங்கு வளர்ந்துள்ளது. அடுத்தபடியாக பாருங்கள் ஐயா, இவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது இவர்கள் என்னவென்றால் 2009க்கு பிறகு இவர்களுடைய அரசியல் பாதை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது என்றால் 30 வருட போராட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டீர்கள்? உரிமையைத்தான் என்றீர்கள். அழகா உங்களை நசுக்கி அனுப்பினார்கள் பெரும்பான்மை அரசியல்வாதிகள். அந்த போர் முடிந்த பிறகு நீங்கள் அவ்வாறு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்க எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்தார்கள்? வெளிநாடுகளுக்கு சென்று முதலாவதாக சர்வதேசத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் உங்களை நோக்கி திருப்பினார்கள். சர்வதேசத்தின் பார்வைக்கு படுகொலைகளை எடுத்து சென்றார்கள். இன்னொரு பக்கம் என்ன செய்தார்கள்? இங்கு உங்களுக்கு கல்வியை யார் மேம்படுத்த போவதில், உங்கள் பொருளாதாரத்தை பெரும்பான்மை பார்க்க போவதில், உங்கள் கலாச்சாரத்தை பற்றி அவர்களுக்கு கணக்கே இல்லை என்று இருக்கும் பொழுது இதையும் நாங்கள் தான் பார்க்க வேண்டும் என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டு புலம்பெயர் என்ன செய்தார்கள்? கல்விக்கு உதவினார்கள், பொருளாதாரத்துக்கு உதவினார்கள், கலாச்சாரத்துக்கு உதவினார்கள். அனைத்து துறைகளையும் நாங்கள் மேம்படுத்தினோம், நீங்கள் தைரியமாக போராடுங்கள் என்றார்கள். இதை விடத்தான் உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்க போகிறதா? இல்லை, இறுதி வரை நாங்கள் தமிழ் தேசியத்தின் பட்டியலிடப்பட்ட கொள்கைகளுக்காக மாத்திரம்தான் செல்ல போகிறோம், செல்லுங்கள் தாராளமாக. அடுத்தபடியாக இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஐயா, இன்று ஒரு விடயத்தை மறந்து விட்டார்கள். 30 வருட போராட்டத்தில் உரிமையை கேட்டோம் என்றார்கள். அந்த 30 வருட போராட்டம் நடந்த பொழுதும் எங்கள் தமிழீழ தலைவரானவர் அங்கு கல்விக்கூடங்களை நடத்தினார், பாடசாலைகளை நடத்தினார், பொருளாதார கட்டமைப்புகளை வைத்திருந்தார், அனைத்தையுமே செய்தார். ஏனென்றால் அரசியல் என்பது கூக்குரல் இடுவதோ பாராளுமன்றத்தில் சண்டையிடுவதோ அல்லையா, கல்வியையும் பொருளாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் சேர்த்து வலுப்படுத்துங்க. உங்கள் அரசியல் பாதை உங்களை அறிய அவசரமாகும். அடுத்தபடியாக இந்த பிரச்சனை என்னவென்றால், இந்த பிரிவுகளுக்குள் பிரச்சனையா டிஜிடி என்ற பிரிவு இருக்கிறதா, ஜிடிஎஃப் என்ற பிரிவு இருக்கிறதா, பிடிஎஃப் என்ற பிரிவு இருக்கிறதா? மதிப்புமிக்கவர்கள் அதெல்லாம் வெறும் பெயர்கள் தான். ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பிரிவுகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர அவர்களுக்கு பிரிவினை எல்லாம் ஒன்றுமில்லை, உங்களை திசை திரும்ப பார்க்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது சரி, இங்கு இவர்கள் பட்டியலிட்டார்கள். நீங்கள் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் சரியான புலம்பெயர் அமைப்புகள் என்றார்கள். என்ன கூறினார்கள்? இனப்படுகொலை நிரூபிக்க முடியவில்லை என்றார்கள். இதற்கு மேல் உங்களுக்கு இனப்படுகொலை நடந்து வேறு எந்த நாடுமே கூற முடியாது. கனடா கூறிவிட்டது, USA கூறிவிட்டது, சிங்கப்பூர் கூறிவிட்டது, பிரித்தானியா கூறிவிட்டது, இனப்படுகொலை நடந்திருக்கிறது, சிங்கள அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பென்று நீங்கள் நினைக்கும் வரை சாதாரண வகை சிங்கள அரசாங்கம் தப்பித்துக் கொண்டிருக்கவில்லையா? சைனாவின் காலடியில் இருக்கும் வரைதான் சிங்கள அரசாங்கமானது இந்த பிடியில் இருக்க முடியும் என்று சைனாவை சிங்கள அரசாங்கமானது வெளியில் வருக அன்று உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக சர்வதேச அரங்கில் கிடைக்கப் போகிறது. இதுவிடாமல் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் சர்வதேசத்துக்கு நீங்கள் புலம்பெயர் தமிழர்கள் செல்லாமல் இருந்ததால் உங்களுக்கு கிடைத்திருக்குமா ஐயா? 30 வருட போராட்டத்தில் உங்களை அடிப்பதற்கு 18 நாடுகள் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சர்வதேசம் உங்களுக்கான உண்மையில் நடந்த பிரச்சனை அறிந்து கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் தான், வேறு யாரும் இல்லை. அடுத்ததாக 9 பிளவுகள் இருக்கிறது. அவ்வளவு கூறினார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலும் எங்கே இருக்க போகிறது என்றால் சுமந்திரன் ஐயாவையும் சாணக்கியன் ஐயாவையும் நம்பிக்கொண்டு அவர்களின் காரசாரமான வாதங்களையும் நம்பிக்கொண்டுதான் இவர்கள் அரசியல் எடுத்து செல்ல போகிறார்கள். இவர்கள் நம்பி நீங்களும் செல்லுங்கள். இறுதியாக நானும் ஒத்துக்கொள்கிறேன், குறைபாடுகள் இருக்கின்றது. இமாலய பிரகடனம் கொண்டு வந்தார்கள். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 இமாலய பிரகடனத்தை 16 சர்வதேச வெளிநாட்டு தமிழர்கள் அமைப்பின் சார்பாக ரத்து செய்கின்றோம் என்ற அறிக்கை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். 2023 இந்த கதை முடிந்து விட்டது. இதில் மஹிந்த ராஜபக்ச சென்றார் புது கதை என்றுதான் எனக்கு தெரிய வந்தது. ஆக இந்த கதை 2023 முடிந்து விட்டது. இதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஆக அவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனை உங்களை பாதிக்காத வகையில் அவர் பார்த்துக் கொள்கிறார்கள். வள்ளுவன் அளவாக சொல்லினார் பார்களையா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிகப்பொருள் என்றார். ஆடும் ஆதாயங்களை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டிருந்தால் பிரச்சனை இருக்கிறது ஒன்றை தூக்கிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மதிப்புமிக்கவர்களே, புலம்பெயர் தமிழர்கள் இருக்கும் வரைதான் உங்கள் அரசியலாக இருக்கும், உங்கள் அரசியல் ஸ்திரத்தன்மையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசாதிருந்தார் யார் பாடுவதற்கு மூன்றாவது பேச்சாளர் ஸ்டெவன் நீக்கி காட்டினார்கள்.
பற்று தீர்வு இல்லை, மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஏதுமே இல்லை, சர்வதேசத்திலும் எங்களுக்கான தீர்வு இல்லை, தீபாவளிக்கு வருகிறது வந்து கொண்டு இருக்கின்றது, அதற்கும் எனக்கு தீர்வு இல்லை, சர்வதேச சமூகமே உன்னால் எனக்கு ஆதாயமே இல்லை, அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். அந்த வகையிலே எதிரணி தலைவர் அவர்களே, அருமையான பேச்சு. நீங்கள் இங்கு கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் என்று எத்தனையோ கட்டுமானங்களை பற்றி கூறினீர்கள். அதை பற்றியும் நாங்கள் 5 தூண்களின் அடிப்படையிலே அதனை நாங்கள் வரவிலக்கணப்படுத்தி இருந்தோம். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்வி, இன்று நீங்கள் கல்விக்கு எத்தனையோ உபகரணங்களை கொடுத்தோம், அதனை கொடுத்தோம், பாடசாலைகளில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றது என்று சொன்னால், இன்று இந்த 10 வருட வரலாற்றினை நாங்கள் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கு மாகாணம் எத்தனை தடவை முதலிடத்தை பெற்றிருக்கின்றது? எதுவுமே இல்லையே ஐயா. நிலம் என்று கொள்கின்றீர்கள். அங்கு பிடிஎஸ் அமைப்பானது காணிகள் தொடர்பாக பேசுகின்றது. காணிகள் தொடர்பாக பேசுகிறது. இருக்கட்டும், நீங்கள் இன்று பலாலியிலே எத்தனையோ காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, ஆள் இல்லாமல் இருக்கின்றது. இங்கு மண்ணாசை பெற்ற நாங்கள் நிற்கின்றோம், எங்களுக்கு காணி இல்லை. காரணம் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் என்ற இந்த காணிக்கு நீங்கள் என்ன எவ்வளவு சொல்ல போகிறீர்கள்? அடுத்ததாக பண்பாடு. இன்றைய பண்பாடு என்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது பனைமரத்தின் மேல் ஏறி நின்று நாங்கள் தமிழ்நாவை பார்க்கிறோம். எங்களை முகத்திரை போட்டு காட்டியது இதுதான் அவங்களுடைய பண்பாடு. பண்பாட்டு சீரழிவுகளை முகத்திரை போட்டு காட்டுகின்றீர்கள். அடுத்ததாக பொருளாதாரம். நிலைத்த கட்டுமானத்தை உங்களால் நிறுவ முடியாமல் நிற்கின்றீர்கள். இதுதான் உங்களுக்குரிய ஆதாயமான செயற்பாடுகளா? இல்லவே இல்லை. கனேடியாவிலே இனப்படுகொலை நடாத்தியதை பற்றி நாங்கள் பேசி இருக்கின்றோம். இதே மேயர் தான் 2021 கனடாவிலே இனப்படுகொலை பற்றிய பேச்சுவார்த்தையை முதலாக எடுத்தவர். இங்க இருக்கின்ற தகவல் என்னவென்றால், உலக தமிழ் பேரவை, GTF மற்றும் கனேடிய தமிழ் காங்கிரசும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை குறைப்பதற்கும் உட்படுத்தப்படும் இலங்கையினுடைய யுத்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்குமான யோசனைகளை சமர்ப்பித்துள்ளது. நீங்கள் கூறுகின்ற அதே CTC இன்று எண்ணத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தப்பிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியலுக்கு ஆதாயமாக இருக்கின்றதுவா என்றால் இல்லை. அபிவிருத்தியினுடைய கட்டுமானங்களுக்கு நாங்கள் ஆதாரம் இருக்கட்டும். அவ்வாறு இருந்தால் எதற்கு ஐயா பாராளுமன்ற தேர்தலிலே 66,000 வாக்குகளை எங்களுடைய மக்கள் அபிவிருத்தி அரசியலுக்கு யாழ் என் கனவு என்று போட்டார்கள்? அதற்கான காரணம் என்ன? ஆகவே நீங்கள் செய்து கழித்ததுதான் என்ன? ஒன்றுமே இல்லையே. அடுத்ததாக என்னுடைய திடல் அமைப்பை பற்றி கூறினீர்கள். இருக்கட்டும், நீங்கள் ஒரு பாடசாலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் மீதியாக இருக்கின்ற 998 பாடசாலைகள் எந்த விதமான கருத்துக்களும் உங்களிடம் இருந்து கிடைக்கவில்லை. எங்களிடம் ஒளிவாங்கி கிடைத்து விட்டால் நாங்கள் எது வேண்டுமானாலும் பேசுவோம். சிங்கப்பூரிலே இனப்படுகொலை, அமெரிக்காவிலே இனப்படுகொலை பற்றி பேசுவோம். மன்றில் இருப்பவர்களுக்கு அறிவிருக்கின்றது. அதை முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் கல்விக்காக எத்தனையோ விடயங்கள் செய்தீர்கள் என்கின்றீர்கள். நீங்கள் எங்களை அடகு வைத்துவிட்டு சென்றவர்கள். எங்களுக்கான வட்டி பணத்தினையும் அடக்க பணத்தினையும் நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெர்மனியில் இருந்து கல்வி உபகரணங்கள் அனுப்புங்கள், மருத்துவ உபகரணங்களை ஆதார வைத்தியசாலைக்கு கொடுங்கள், உணவற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஊனமற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என்றால் அந்த அடக்க பணத்தை கூட என்னால் வைத்துக் கொண்டு போட்ட முதலை கூட கழித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இதுதான் ஐயா நீங்கள் இன்று செய்து கொண்டிருக்கும் விடயங்கள். அடுத்ததாக தொழிற்பேட்டைகளை பற்றி கலைஞர்கள் அன்றைய காலத்தில் 2009 அலுமினிய ஃபேக்டரி, ஆடி ஃபேக்டரி, ஆடை தொழிற்சாலைகள், சீமெண்ட் தொழிற்சாலைகள், கண்ணாடி தொழிற்சாலைகள் உள்ளன. இன்று எது ஐயா இருக்கின்றது? எந்த விதமான விடயங்களும் இல்லை. எங்களுடைய புதிய தலைமுறையினை நாங்கள் வலுச்சேர்க்க வேண்டும். எவ்வாறு? வெளிநாட்டு மோகத்தை காட்டி வலுச்சேர்க்க போகிறீர்களா? நான் உங்களுக்கு மோட்டார் சைக்கிளை வாங்கி தருகின்றேன். 9 நாளைக்கு பெட்ரோலோடு, அடுத்த நாள் இல்லை, சங்கலியை புடித்தான் எடுக்கணும். ஒரு வழியே இல்லை. அவ்வாறு என்னுடைய இளைஞர்களை கேவலப்படுத்துகின்றீர்கள், திசை மாற செய்கின்றீர்கள் என்றால் என்ன? உடைய கோணங்களிலே இலக்கிய ஆவணப்படுத்தலை பற்றி பேசியிருந்தீர்கள். அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. சோபா சக்தி போன்ற எழுத்தாளர்கள், நிர்மலா போன்ற எத்தனையோ பெயர் இன்று இலக்கியத்தினூடாக நீங்கள் சொல்கின்ற ஈழத்தமிழ் அரசின் எதிராக செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்று வீட்டுக்காகவும் இருக்கலாம், சைக்கிளுக்கான நிதியினை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்கின்றீர்கள். இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவர்களை என்ன செய்தீர்கள்? அவர்களை இன்று பிரித்து வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நிதி செய்தது அவ்வளவும் தான். சாணக்கியன் ஐயாவையும் சுமந்திரன் ஐயாவையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பார்த்து கொண்டுதான் ஐயா இருக்க முடிகின்றது.
அதனை தீர்மானிக்கின்ற அடுத்த பாராளுமன்ற வேட்பாளராக தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஆகிய உங்களால் என்னதான் அளிக்க முடிந்தது? எந்த விதமான தீர்மானங்களை எடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற எந்த விதமான பிரச்சனைகள் தீர்வு காணவே முடியவில்லை. எத்தனையோ அமைப்புகளை பட்டியெழுந்தீர்கள். குருந்தூர் மலையிலே, வெடுக்கனாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே, மகிழ்மத்த மடுவ, எத்தனை இடங்களில் ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எதையாவது தீர்த்தீர்களா? இந்த 9 விடயங்கள் என்னுடைய தலைவர் அவர்கள் இட்டிருந்தார். அது தொடர்பான எந்த விதமான மறுப்புகளும் கிடைக்கவில்லை. பேச என்ன ஐயா, இந்த 9 விடயங்களுக்கும் உங்களால் எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது. காரணம், அது தொடர்பான எந்த விதமான ஆதாயமான செயற்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம். விவாதங்களும் நிறைவேற்றியிருக்கின்றன. தற்சமயம் திருப்புரைக்குள் செல்ல வேண்டியது. விவாதங்களுக்கு முதலில் ஆரம்பித்த நிறைவடையும்பதா யாழ்ப்பாணம் கல்லூரியுடைய தலைவர் தற்சமயம் தொகுப்புரையை வழங்க இருக்கிறார். தொகுப்புரைக்கான நேரம் உங்களுக்கு வழங்கப்பட்ட முறை நேரம் போதுதான். 30 நிமிடங்களுக்காக ஒரு எச்சரிக்கை, 5 நிமிடங்களிலிருந்து தொடர் எச்சரிக்கை. அவைக்கு மீண்டும் வணக்கம். எதிர்த்தரப்பிலிருந்து பேசிய 3 பேர்களின் வாதத்திலும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவர் பேசியதையே 3 பேரும் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் தலைவர் என்ற ரீதியிலே எனது வாதத்தை கட்டமைக்கின்ற பொழுது எங்களுடைய தரப்பினுடைய தமிழ் தேசியத்தினுடைய இலக்குகள் என்னவென்று 9 இலக்குகளை நான் வரையறுத்து விட்டு சென்றிருந்தேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சர்வதேச போர்க்குற்ற விசாரணை, சர்வஜன வாக்கெடுப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, பௌத்தமயமாக்கல் மற்றும் காணி அபகரிப்பான விடுவிப்பு, பொறுப்பு கூறல் மற்றும் தமிழர்களுக்கான ஒருமித்த குரலை உருவாக்கல், நிலையான நிதி கட்டமைப்பு, அரசியல் கைதிகளுக்கான விடுதலை, சுயநிர்ணய உரிமை, சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை துரிதப்படுத்தல் என்ற எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய இலக்குகளை வரையறுத்து சென்றேன். அதில் ஒரு விடயம் கூறியிருந்தேன். எங்களுடைய தமிழ் தேசிய இலக்குகள் அவை எப்பொழுது ஒருமித்த குரலாக நின்று நிரந்தர தீர்வு கிடைக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஆதாயம் என்றேன். ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து அது எதற்கும் மறுப்பு கிடைக்கவில்லை. தமிழ் தேசியம் என்றால் ஒரு பரந்துபட்ட விருட்சம் என்றார்கள். அந்த விருட்சத்தை தாண்டி வேறு எதுவும் அவர்களால் நிறுவ முடியவில்லை. ஆகையால் எனது வாதத்தை மறுக்காதபடியால் எனது வாதத்திற்குள்ளே அவர்கள் அமைந்து விட்டார்கள். என்ன செய்வது? பாடமாக்கி விட்டார்கள் அல்லவா? அதை அப்படியே ஒப்புவித்து விட்டு 3 பேரும் சென்று விட்டார்கள். எங்களுடைய தரப்பு வாதம் முதலாவதாகவே இங்கே கட்டமைக்கப்பட்டதை எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்க்க முடியவில்லை. அதனையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்க வேண்டும் என்று 5 பொறுப்புகளை நாங்கள் இங்கே வரையறுத்து விட்டு சென்றோம். அந்த பொறுப்புகளின் ஊடாக அவர்கள் அதை ஒருமித்த குரலாக நின்று நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த சபையிலே அதனை தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆனால் அது தொடர்பான எந்தவித விடயங்களும் எதிர்த்தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. ஒரு விடயம் கூறினார்கள், இதே புலம்பெயர் உறவுகள் தான் 2009 முன்னர் போராட்டங்களுக்கு நிதி வழங்கினதாம் என்று. சகோதரர்களே, புலம்பெயர் உறவுகள் மட்டுமில்லை, அப்பொழுது இந்த அரசியல்வாதிகளும் சரியாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் அப்போது இருந்த தலைமை அப்படி. அப்போது அவர்கள் செய்தது தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இல்லை. அப்பொழுது துப்பாக்கிகளில் இருந்த தோட்டாக்களுக்கு பயந்து செயற்பட்டார்கள். எப்பொழுது எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ, எப்பொழுது எங்களுடைய ஒரு சரியான தலைமை இல்லாமல் போனதோ, எப்பொழுது அண்ணன் விழுங்குவான் திண்ணை காலியாகும் என்று பார்த்து கொண்டிருந்து எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்படுத்த வேண்டிய நீங்களே தவறி இருக்கிறீர்கள் என்பதை தான் நாங்கள் எங்களுடைய அறிக்கையாக குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் செய்த வேலைகள் என்னவென்றால் வந்து கும்பாபிஷேக அறிக்கை வாசித்தது மட்டும்தான். உங்களிடம் பிழை இல்லை. ஏனென்றால் புலம்பெயர் உறவுகளுடைய 80% நிதி கோயில்களுக்கு தானே செல்கின்றது. பின்னர் நீங்கள் கும்பாபிஷேக அறிக்கை வாசிக்காமல் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது பற்றியா பேசிக் கொண்டிருப்பீர்கள்? அதையும் விட்டுக் கொள்வோம். ஒரு விடயம், அவர் எங்களுக்கு ஒரு பொய்யை ஒன்று சுரைத்துவிட்டு எதிர்த்தரப்பு சென்றிருந்தால் நாங்கள் இன்று ஒடுக்குமுறை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் காரணமாக இருக்கிறார்கள் என்று ஒரே ஒரு விடயம்தான். நாங்கள் இன்னும் திறந்த சிறைச்சாலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படையிலே உணர்த்த முடியாமல் நிற்கின்றோம். எல்லாத்தையும் விட்டு விடுவோம். நான் இந்த விவாதத்திற்கு பேசுவதற்கு கூட எந்தெந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சென்சர் பண்ணும் அளவுக்கு எனக்கு இன்று ஒடுக்குமுறை இருக்கின்றது. ஒரு பேச்சாளன் தனது கருத்துக்களை இந்த அவையிலே முன்வைக்க முடியாமல் இருக்கின்றது என்றால், விடுக்கினாரிலே நாங்கள் ஓம் நம சிவாயை சொல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால், ஒரு பொங்கல் பொங்க முடியாமல் இருக்கின்றது என்றால், எங்களுடைய அடிப்படை காணிகளை எங்களால் விடுவிக்க முடியாமல் இருக்கின்றது என்றால்,
எனக்கு விளங்கவில்லை. இதற்கு பெயர் ஒடுக்குமுறை இல்லையோ என்னவோ தெரியவில்லை எதிர்த்தரப்பின் தரவிலக்கணத்தின்படி. ஆனால் நீங்கள் இல்லை இல்லை என்று எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் பேசவில்லை. அவையினருக்கு ஒரு சந்தேகம் எழலாம், என்னடா இவர்கள் புலம்பெயர் உறவுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஒரே ஒரு விடயம் தான் சகோதரர்களே, அவர் ஒரு விடயம் சொன்னார், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 2009 போராட்டத்திலே உங்களை நசுக்கப்பட்டார்கள் என்று. சகோதரரே, போராட்டம் நசுக்கப்பட்டதற்கும் மௌனிக்கப்பட்டதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றது. அதனை முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாதத்திற்குள் வருவோம். எங்களுடைய 2009ஆம் ஆண்டிலே போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய தலைவன் எங்களை தனியாக விட்டுவிட்டு செல்லவில்லை. ஒரு புலத்தினுடைய நிதியினை அங்கே நம்பி கொடுத்து விட்டு போனார். எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்காக அந்த அஞ்சலோட்ட கோலை மாற்றுகின்ற பொழுது எங்களுடைய பொறுப்புகளை அவன் அங்கே கொடுத்து விட்டு சென்றான். நான் 5 பொறுப்புகளை பட்டியல் படுத்தி இருந்தேன். அந்த 5 பொறுப்புகளையும் அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்ற வேண்டியவர்கள். ஒரு போரின் வடிவிலே இருக்கின்ற சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டியவர்கள். அந்த ஒரு தலைமை செயற்பட்ட அதே பொறுப்போடு செயற்பட வேண்டியவர்கள். அந்த செயற்பாட்டில் நீங்கள் இல்லை. அந்த ஏக்கத்துடன் நாங்கள் இங்கே நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உங்களை பேச வேண்டும் என்றும் எங்களுடைய அண்ணனையும் மச்சானையும் மாமாவையும் நான் பேச வேண்டும் என்பதற்காக இல்லை. எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய ஒரு கால தலைமை உங்களை நம்பி எங்களை பொறுப்பித்து விட்டு போனது. எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மிக்கவர்கள். ஆனால் அந்த பொறுப்புகளை நீங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு ஆதாயமாக இல்லை என்றுதான் நாங்கள் இந்த அவையிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகளாக. வணங்கியாவையை மீண்டும் வணங்குவதை மற்றற்ற முயற்சி. இன்று இந்த தலைப்பினை உணர்ச்சி ரீதியாக ஆராய்வதற்கு முன்பாக சற்று தரவுகளையும் சிந்தனையும் மையப்படுத்தி ஆராய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் கூறுகின்றார்கள், பாருங்கள், இன்று பௌத்தமயமாக்கல், பௌத்த மதமானது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றது வெடுக்கு நாரி மலையில் என்று. அதை கூறிய அவர்கள் தான் மீண்டும் கூறுகின்றார்கள், இன்று புலம்பெயர் உறவுகளானது வடக்கு கிழக்கில் ஆலயத்திற்கு நிதியினை வழங்கி கொட்டிக் கொண்டு இருக்கின்றது என்கின்றார்கள். அப்படி என்றால் இன்னொரு விடயத்தை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று புலம்பெயர் உறவுகளால் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தையோ அரசியலமைப்பின் ஊடாகவோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பெற்றுத்தர இயலாது. ஆனால் சர்வதேச ரீதியிலான அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள். தங்களால் முடிந்த அதிகபட்ச ரீதியான நிதிகளை வழங்கி தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பேணிக் கொண்டு வருகின்றார்கள். இவர்களுடைய வாதம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட வாதமாகத்தான் இருந்தது. கூறினார்கள், சர்வதேச ரீதியிலான உரிமை உண்மையிலேயே கிடைக்கவில்லை என்றார்கள். இரண்டாவதாக கூறினார்கள், நாங்கள் புலம்பெயர் உறவுகள் வழங்கிய கல்வி வசதிகளாகட்டும் சரி, பொருளாதார வசதிகளாகட்டும் சரி, அனைத்துமே பொருளற்றதாக காணப்படுகின்றது என்கின்றார்கள். கூறினார்கள், புலம்பெயர் அமைப்புகளிடையே ஊழல் காணப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்று. ஒவ்வொன்றாக நாங்கள் வர வேண்டும். முதலாவதாக கலாசாரம் என்கின்ற ஒரு வெளிநாட்டு மோகம் புதிய தலைமுறைக்கு வந்துவிட்டுதான் 3ஆம் பாதி கூறிக்கொண்டிருக்கின்றார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுக்கு சென்றார்கள். ஆனால் அங்கு வெளிநாடுகளிலே வெளிநாட்டு மோகத்திற்கு உட்படாமல் அங்கு தைப்பொங்கல் விழாக்களையும் தீபாவளி பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அங்கும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் சிறுத்தன்மையான ஒரு வடிவம் வர வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். முதலாவதுடைய சர்வதேச ரீதியான உரிமை வரவில்லை என்று உரிமையும் என்று மூவருமே கதறிக்கொண்டு இருந்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், 2001 30 வருட போராட்ட காலத்திலே நாங்கள் வெறுமனே உரிமையை மாத்திரம் வைத்து போராடி கொண்டு இருந்தோமா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் கல்வியை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்தோம், பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்தோம், உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்து கொண்டு இருந்தோம். காரணம் என்ன? ஒரு அரசியலான ஸ்திரமடைய வேண்டுமானால் இத்தனை விடயங்களும் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்கின்ற காரணம் தான். அதைத்தான் இன்றைய புலம்பெயர் உறவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரதிநிதிகளானவர்கள் அனுப்பிய 2 கடிதங்களினூடாக சர்வதேசத்தினுடைய ஆளுநர்கள் கேட்கவில்லை. அது காரணம் என்னவென்றால் சர்வதேச ரீதியான புலம்பெயர் உறவுகளான சர்வதேச ரீதியான அழுத்தங்களை வழங்கியது. அது மட்டுமே காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று 3 கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதாவது என்னவென்றால், ஈழத்தமிழர் அரசியலில் புலம்பெயர் தமிழர்கள் இல்லாத ஒரு வடக்கு கிழக்கை உங்களால் நினைத்து பார்க்க முடியும். விடை இன்னுமே வரவில்லை. ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே கூறினார், அதாவது இன்று ஒரு சூழ்நிலை எடுத்து பார்ப்போம். தமிழர்களுடைய உரிமை என்பது உரிமையை மாத்திரம் மட்டுமே கட்டியமைக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த கல்வியும் பொருளாதாரமும் கலாச்சாரமும் ஒழுங்காக சீர்குலைந்த நிலைமை இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை எங்களுடைய தமிழீழ தலைவர்களை விரும்ப மாட்டார்கள்.
மாட்டார்கள் என்பதால் நிதர்சனமான உண்மை. இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வி, பொருளாதார, கலாச்சார உதவிகளால் பொருளற்றதாக காணப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. உண்மையிலேயே சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் என்பது சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு எடுத்துச் சென்றது. சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இலங்கை அரசாங்கமானது தமிழர்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை கொட்டி தமிழ் இனத்தை அடியோடு அறுத்திருக்கும் என்பதால் நிதர்சனமான உண்மை. இன்றும் நாங்கள் நிலைத்திருப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்றால் நிச்சயமான காரணம் சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழ் அரசியல் என்று இரண்டு அணியிலுமே ஒத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியமானது உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தமிழ் குடிகள் சிரமமாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் குடிகள் சிரமமாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை சமூக கட்டமைப்புகள் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அதை புலம்பெயர் உறவுகள் அமைத்திருந்தார்கள். நாங்கள் அத்தனை உதாரணங்களையும் சமர்ப்பித்திருந்தோம். எங்களுடைய வாதங்களால் 6 தளங்களிலே கட்டியமைக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக கூறியிருந்த விடயம் என்னவென்றால் ஈழத்தமிழர் அரசியல் உயிர்ப்புடன் இருத்தல். சர்வதேச ரீதியிலான அழுத்தங்களின் மூலமாக இன்று வரை எவ்வாறு தமிழர்களான நிலைத்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தோம். இரண்டாவதாக கூறிய விடயம் என்னவென்றால் புதிய தலைமுறையினர் முற்போக்கான சிந்தனை இன்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். புதிய தலைமுறை வெளிநாட்டு முகத்தில் அடைந்து கொண்டிருக்கின்றார்களா? நாங்கள் உதாரணத்தை முன்வைத்தோம். இன்னும் எத்தனையோ இளைஞர் ரீதியான அமைப்புகளான நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழீழ வரலாற்றை முறையாக தமிழர்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பல உதாரணங்களை முன்வைத்திருந்தோம். மூன்றாவதாக முன்வைத்திருந்தது என்னவென்றால் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான அபிவிருத்திகளை முன்வைத்திருந்தோம். கல்வி தொடர்பான அபிவிருத்திகளை முன்வைத்திருந்தோம். இது அனைத்தையுமான ஆதாரங்களை கூறியிருந்தோம். இவர்கள் வெறுமனை உணர்ச்சி என்கின்ற ஒரு விடயத்தினை மாத்திரம் வைத்துக் கொண்டு உரிமையை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு இருங்கள் என்று கூறுகின்றார்கள். உண்மை என்னவென்றால் உங்களுடைய புலம்பெயர் இல்லாத இந்த உறவுகள் இல்லாத சமூகமானது உண்மையிலே உரிமையை மாத்திரம் வைத்துக் கொண்டு வளர முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். 2016 முதன்முறையாக வெற்றியீட்டியது கொழும்பு இந்து கல்லூரி. சொல்லாடல் 2017 யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி தன்னுடைய வெற்றியை பதிவு செய்தது. சொல்லாடல் 2018, சொல்லாடல் 2019, சொல்லாடல் 2022 4 வருடங்கள் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உருவாக்கும். சொல்லாடல் 2023 அந்த அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்தது கொழும்பு இந்து கல்லூரி. சொல்லாடல் 2024 இன்றைக்கு உங்கள் முன்னிலையிலே இருதரப்பும் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இருதரப்பும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இழந்த ஆட்டம் மீண்டும் தொடருமா, தொடர்ந்த ஆட்டம் மீண்டும் தொடருமா என்னும் சொற்பகளிலே உங்கள் முன்னிலையிலே தீர்மானிக்க இருக்கின்றது. யாருக்கு சொந்தமாக போகிறது என்பதை அறிவிப்பதற்கு முன்னதாக 2 கல்லூரியினுடைய பேச்சாளர்களை அன்போடு இந்த மேடைக்கு நாங்கள் அழைத்து நிற்கிறோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய விவாதிகளையும் இந்து கல்லூரி கொழும்பினுடைய விவாதிகளையும் இந்த மேடைக்கு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறோம். உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அவர்கள் பேச்சு என்பதை தாண்டி இவர்களுடைய துணிவு எனக்கு பிடிக்கிறது. மனதில் பட்டதை அப்படியே சொல்ல நினைக்கிற தைரியம் எனக்கு பிடிக்கிறது. அதற்கான வாய்ப்பை கொடுத்த 2 கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். இவர்களுக்கான விருதுகளை வழங்க இருக்கிற, கௌரவம் செய்ய இருக்கிற எங்கள் இரு கல்லூரிகளினுடைய அதிபர்களையும் இப்போது நான் மேடைக்கு அழைத்து நிற்கிறேன். அவர்களோடு இந்த நிகழ்வினை எங்களை வருகிறேன் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடந்த முறை யாழ்ப்பாணத்திலே நிகழ்ந்த சொல்லாடலிலே இந்துவின் ஆதர்சம் என்கிற வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்ற அன்புக்குரிய தமிழக சிவகுமாரன் ஐயா அவர்களையும் இந்த மேடையிலே அலங்கரிக்க அழைத்திருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த விவாதி, அதை பரிசீலித்து சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பிலே சிவஸ்கந்த ஸ்ரீ அவர்களும் கொழும்பு இந்து கல்லூரி சார்பிலே கேசவராஜ் அவர்களும் அதை பரிசீலித்து இது சரியானது என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதன்படி மிகச்சிறந்த அந்த விவாதிக்குரிய விருது எந்த கல்லூரிக்கு செல்கிறது என்று சொன்னால் இந்து கல்லூரிக்கு செல்கிறது. கைதட்டினவர்கள் எல்லாம் யார்? எந்த இந்து கல்லூரி? எல்லாரும் இந்து கல்லூரி மாணவர்கள். எந்த இந்து கல்லூரிக்கு செல்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை சேர்ந்த முதலாவது பேச்சாளர் விதுராஜ் அவர்களுக்கு சொல்லாடல் ஏழுடைய மிகச்சிறந்த விவாதி என்கிற பட்டம் இந்த இடத்திலே வழங்கப்பட இருக்கிறதற்கான விருதுகளை இந்து கல்லூரி குழுவினுடைய அதிபர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். இன்னும் பலமாக கைதட்டலாம். இந்த மண்ணில்
என்பதையும் இந்த மண்ணிலே நான் அடித்து சொல்ல முடியும். அதற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த சமூகம் அதற்கு சான்றாக இருக்கிறது. சரி, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அடுத்து முடிவை அறிவிப்பதற்காக நான் திரு வாமலோசன் அவர்களை அழைக்க இருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு விவாத மரபுகள் நன்றாக தெரிந்திருக்கும். பல போட்டிகளை பல மன்றங்களிலே பல பாடசாலைகளிலே பார்த்திருப்பீர்கள். சாதாரணமாக ஒரு அணி வென்றால் சாதாரணமாக சிறந்த விவாதி யாருக்கு கொடுப்பார்கள். இது எல்லாம் தெரிந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த எந்த அணி வென்றிருக்கக்கூடும் என்பதை ஊகித்திருக்கக்கூடும். இருந்தாலும் இது மேடை புதுமையானது, நியாயமானது. இந்த சமாளிப்புகளுக்கு அப்பாற்பட்டது இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மேடை. எங்கள் நடுவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அவர்களுடைய தீர்ப்பை உங்களுக்கு அறிவிப்பதற்காக அன்புக்குரிய நண்பர் வாமலோசன் அவர்களை அழைத்து நிற்கிறேன். வடமையாகவே சொபீசன் செய்கிற வேலை இது. ஓரளவு இலகுவான பணிகளாக அவர் எடுத்துக்கொண்டு அனைவரையும் காக்க வைக்கின்ற மிகச் சிரமமான பணியை எனக்கு கொடுப்பது இந்த மேடைக்கு வழக்கமான வழியா. முதற்கண் இந்த மேடை, இந்த அரங்கம் எனக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கிறது என்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அதற்கு முதலில் யாழ் இந்துவின் மைந்தர்களுக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விவாதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த விவாத மந்திலே, இந்த இந்துக்களின் பெருஞ்சமரான இந்த விவாதத்திலே நாங்கள் எத்தனையோ விவாதங்கள் கொடுத்திருந்தாலும் விவாதம் செய்யவில்லையே அந்த குறை எனக்கு இருந்தது. பக்கத்தில் இருந்த என்னோடு சேர்ந்து விவாதம் கொடுத்த நண்பர் ரஞ்சிதலிங்கத்திற்கும் அந்த மனக்குறையை சொல்லிக் கொண்டு இருந்தேன். கடந்த வருடம் கொழும்பில் இடம்பெற்ற போது கூட அந்த மனக்கவரை என்னுடைய உரையிலே சொல்லியிருந்தேன். அந்த குறை இந்த நாள் தீர்ந்தது போல இந்த போடியத்தில் நிற்கும் போது அந்த குறை உள்ள தீர்ந்ததாக இருக்கிறது. இந்த விவாத தலைப்பு மிக பிரதானமானது. ஒரு சில வாரங்களாவது நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட போகிறது. பொதுவாக இந்துவின் விவாதிகளுக்கு போடப்படுகின்ற மேடையில் வழங்கப்படுகின்ற தலைப்புக்கு இருக்கின்ற சிறப்பு அது. 2016ஆம் ஆண்டிலிருந்து அது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பேச வேண்டிய அரசியலை எங்களது இந்துவின் மனிதர்கள் பேசுகின்றார்கள். சொபீசன் சொன்னது போல அவர்களது துணிச்சல் பாராட்டுக்குரியது. இந்த 6 பேருக்கு முதலில் உங்கள் கரகோஷங்களை நீங்கள் வழங்கியார்கள். கொழும்பாக இருந்தாலும் யாழ்ப்பாணமாக இருந்தாலும் உணர்வு ஒன்றே, மொழி ஒன்றே, எங்கள் உரிமை ஒன்றே என்பதை அழகாக வலியுறுத்தியிருக்கிறார். தலைப்புக்காக அவர்கள் பேசியிருந்தாலும் அவர்களது பேச்சிலே அடியோடிய அந்த நாதம் நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒன்று. எங்களுக்கு பெரும் நம்பிக்கை கொடுக்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் சொன்னது போல எதிர்காலம் இவர்கள் கையிலே என்று நீங்கள் நம்பி கொடுக்கலாம் என்பதை நாங்கள் ஆழ்ந்த மனதில் இருக்கிறோம். அதிபர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரே விடயத்தை சொன்னார். நீண்ட நேரம் எடுக்காமல், டென்ஷனை கொடுக்காமல் முடிவெடுத்து சொல்லிவிடுகிறார்கள். நான் இந்த முடிவை பிரித்து பார்க்கவில்லை. என் முன்னால் அமர்ந்திருந்த அந்த நடுவர்கள் மீது பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது. அத்தனை பேரும் இந்த விடயத்தில் தேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கியிருப்பார்கள். நெஞ்சு பட்பட்டு அடிக்கின்ற அந்த ஒலியும் வெடுப்பு வெளிவாங்கி சில வழிகளில் கேட்கலாம். நானே விவாதம் புரிந்தால் கூட இவ்வளவு தூரம் எனக்கு இந்த டென்ஷன் பதட்டம் இருக்காது. அதிபர் அவர்கள் சொன்னார், பெருஞ்சவர் பிக் மேட்சில் கூட இல்லாத ஒரு பதட்டம் இந்த விவாத மேடையில் இருக்கிறது. வெற்றி பெறும் அணி யாராக இருந்தாலும் நாங்கள் பரிபூர்ணமான மகிழ்ச்சியோடு இந்த அவையே எழுந்திருந்த கரகோஷங்களை தெரிவித்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு இப்போது இந்த பக்கம் வெள்ளைத்தாளாக இருக்கின்ற உள்ளே வெற்றியாளர்களின் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கும். அதை வாசிக்க இன்றைய நாளில் நடைபெற்ற இந்த இந்துக்களுக்கு இடையிலான சொல்லாடல் விவாத சமரில் மிக நெருக்கமான முடிவு ஒன்று பெறப்பட்டிருக்கிறது. 4-3 என்று வெற்றி பெற்ற அணி சொபீசனின் பாணியில் சொல்வதாக இருந்தால் இந்து கல்லூரி தான். அது எந்த இந்து கல்லூரி என்று சொன்னால் இன்றைய நாளில் நடைபெற்ற இந்த சொல்லாடல் சொச்சமரில் மிக நெருக்கமான சமர் புரிந்து வென்றிருக்கின்றது யாழ்ப்பாணம். மனமார்ந்த வாழ்த்துக்களோடு 5வது முறையாக இந்த வெற்றி கேடயத்தை தரதாக்கியிருக்கின்ற யாழ் இந்துவின் மனிதர்களுக்கு இந்து கல்லூரியின் குடும்ப சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். பாராட்டுகள் 6 இந்துவின் மனிதர்களுக்கு, வெற்றி பெற்ற யாழ் இந்துவின் மனிதர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை வாழ்த்துக்கள். மேலே அடுத்த சொபீசன் மற்றும் யாழ்ப்பாண இந்து கல்லூரி விவாதிகள்
நேரத்திலே நாங்கள் மேடைக்கு யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு வசந்தன் அவர்களையும், கொழும்பு இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் ரஜீவ் அவர்களையும் மேடைக்கு அழைத்திருக்கிறோம். தற்சமயம் இந்து கல்லூரி குழந்தைகளுடைய அதிபரால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிக்கு வழங்கப்பட இருக்கிறது. உங்களுடைய கலோஷங்களுக்கு